Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஹேண்ட் gloves பார்க்க போறோம். crochet mittens எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த mittens ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 8 play on எடுத்துக்கிறேன். நீங்க எந்த thread வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். hook size வந்து 3 mm எடுத்துக்கிறேன். இந்த mitten வந்து நான் 0 to 3 months பேபிக்காக, அதாவது newborn பேபிக்காக ஸ்டிட்ச் பண்றேன். So first நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு chain 3 போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 9 டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ டபுள் crochetக்கு yarn இந்த மாதிரி ஒரு வாட்டி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஹூக்கில் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை இப்படி எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் இப்படி எடுங்க, அடுத்த 2 லூப்பில் நெக்ஸ்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் crochet. இதே போல் நம்ம 9 டபுள் crochet போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் 3 போட்டிருந்தோம், அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் crochetவாக கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதோடு சேர்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 10 டபுள் crochet கவுண்ட் வரும். என்னென்ன சைஸ்க்கு என்னென்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணினா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் இதே சேம் பேட்டர்ன் எல்லா சைஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹூக் சைஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 9 டபுள் crochet போட்டாச்சு. இந்த குட்டியாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் 3யோடு சேர்த்து நமக்கு டோட்டலாக 10 ஸ்டிச் இருக்கும். இப்போ அந்த தேர்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு செயின் 3 நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 போட்டிருக்க அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ அதனால் செயின் 3 போட்ட சேம் ஸ்பேஸில் இன்னொரு டபுள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் crochetவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ நம்ம இந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். 1 அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் crochet. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்டோட எண்டில் நமக்கு 20 டபுள் crochet இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கப் ஷேப்பில் வந்திருக்கும். தேர்ட் ரவுண்டுக்கு அகெயின் செயின் 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் crochet போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இன்க்ரீஸ்லாம் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet. ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணிடலாம் குயிக்காக. அப்படி இல்லை நீங்கள் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷூஸ் இந்த மாதிரி மிட்டன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப குயிக்கான ப்ராஜெக்ட் இது. ஸோ இப்போ ஃபுல்லாக டபுள் crochet போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 டபுள் crochet இருக்கணும். ஸோ இதே போல் இப்போ நம்ம 3 rows முடிச்சிருக்கோம். இதே போல் 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக இன்னும் 5 rows வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே தான் பண்ணணும். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 rows நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லென்த் போதும். அதனால் இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஆஃப் டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் டபுள் crochetக்கும் yarn over பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 லூப் வழியாகவும் அப்படியே மொத்தமாக எடுத்துடணும். ஸோ இதுதான் ஆஃப் டபுள் crochet. ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet. செயின் 1 ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் crochet. ஒரு செயின்
நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க இந்த ரோ ஃபுல்லாக. முடிக்கும் பொழுதும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் முடிக்கணும். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு செயின் ஒன், இந்த ஃபஸ்ட்டு செயின் ஒன் கேப் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அகெயின் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் 3 1 2 3. இப்போ இந்த செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2. இப்போ செயின் 3யோடு சேர்த்து நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். இதே போல் ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 1 கேப்பில் 3 டபுள் க்ரோஷே. இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு கேப்லேயும் 3 டபுள் க்ரோஷே. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு லேஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் த்ரெட் எடுத்துருக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம செயின்ஸ் போட போகிறோம். ஒரு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த மிட்டன்ஸில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட கைக்கு இது லூஸாக இருந்தால் கூட நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கழண்டு விழாமல் இருக்கும். ஸோ ஒரு அட்ஜஸ்டபிள் ரோப் மாதிரி தான் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மிட்டன்ஸ்க்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்படி எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரோப் செஞ்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த செயின் 1 கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு இப்போ டைட் பண்ணோன்னா இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரோப் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது கரெக்டாக வச்சு ட்ரிம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதே போல் இன்னொரு கைக்கும் நம்ம செஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.